ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க போறோம். இனி வரப்போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுல ஒரு நல்ல டெய்லரிங் தேடிட்டு இருப்பீங்க. அந்த டெய்லரிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவங்க ஷாப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாணுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஸ்ரீதேவி கார் பார்க்கிங் இருக்கு. அதை ஒட்டியே இவங்களோட ஷாப் லொகேட் ஆயிருக்கு. இன்னொரு வழி பாத்தீங்கன்னா நான் வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பின்னாடி வரதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ், ஃப்ரீ ஸ்டிச்சிங் இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம காந்திபுரம் 100 ஃபீட் ரோட்ல கல்யாணுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்ரீதேவி கார் பார்க்கிங் இருக்கு. அதுக்கு ஒட்டுன பில்டிங் தான் இவங்களோட ஷாப் லொகேட் ஆயிருக்கு. இங்க ஃபேமஸான ஒரு லக்ஷ்மி டிசைனர் ஒரு டெய்லரிங் ஷாப் இருக்குன்னு சொன்னாங்க. அதுங்களா? ஓ, பக்கத்துலயே எங்க பக்கத்துலயே வந்துட்டோங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நிறைய திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வந்திருக்கேன். சோ எழுதிருக்குங்க, இங்கே லக்ஷ்மி டெய்லர்ஸ் எழுதிருக்கு. எக்ஸ்கியூஸ் வரேங்க. நீங்க தான் லக்ஷ்மியா? அதான் சரி, ஸ்டிச் பண்ணலான்னு பாருங்க. பெரிய மூட்டை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்டைல்ல வேணும் அதுதான், அதுக்குதான் சரி ஒரு தடவை தைச்சு பார்த்துட்டு இன்கேஸ் எனக்கு பிடிச்சது வச்சுக்கோங்களேன், நிறைய தைக்கலாம். மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லலான்னு. நான் தைக்கிறது மட்டும் இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பர் டெய்லர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக தான் மேக்ஸிமம் இதை நான் வீடியோ எடுத்துட்டே வந்தேன். ஆமா, வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஏதாவது கரெக்ஷன்ஸ் உங்க மேக்கப்ல கரெக்ஷன் பண்றதா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அதனால நிறைய கொண்டு இருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்னென்ன. அப்புறம் எனக்கு வெளியே கொஞ்சம் போக வேண்டி இருக்கு. சோ இது எப்ப வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லுங்க மேம். நீங்க வெளியில போறதுக்கு டயம் இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துருங்க. இல்லன்னா உங்களுக்கு டயம் இல்லன்னா இங்கே வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். வெயிட் பண்ணி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும்? நான் எப்படி ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா எப்படிங்க மேம்? எத்தனை இருக்குது மேம்? ஒரு பிளவுஸ் ஒரு சுடிதார் வந்து நான் ஒரே மணி நேரத்துல உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு மணி நேரத்துல ஒரு பிளவுஸ் பிளஸ் ஒரு சுடிதார் ரெண்டும் தச்சிருவீங்களா? கொடுத்துறேன். நிஜமா சொல்றீங்களா? வீடியோ ஓடுதுன்னு சொன்னதுனால சொல்றீங்களா? மேம் கண்டிப்பா கொடுத்துறேன். வீடியோ நீங்க இப்படியே கூட ஓடிக்கிட்டே இருக்குது. நான் தைக்கிறேன். ஒரு மணி நேரத்துல ரெண்டையும் நான் கையில கொடுத்தேன். அப்படியா? அப்ப எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. உங்ககிட்ட குடுத்துட்டு இன்னும் நாளைக்கோ நாளானைக்கோ 2 நாள் கழிச்சு நீங்க வர சொல்லுவீங்க. கேட்கலாம் நினைச்சிட்டு தான் நீங்களே என்னடா போயிட்டு வாங்கங்கிறீங்க. அப்புறம் எனக்கு என்ன ஜாலி போயிட்டு வந்தாங்க. சரி, ஓகே. அப்ப நான் வந்து இத உங்ககிட்ட குடுத்துட்டு போயிடுறேன். நீங்க ஸ்டிச் பண்ணி வைங்க. ஒரு 1/2 அன் ஹவர்ல போன் பண்றேன். எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க. நீங்க 1 ஹவர் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா ஓகே, 1 ஹவர்ல நான் திருப்பி ரிட்டர்ன் வந்து இதெல்லாம் வாங்கிக்கிறேன். இப்ப நம்ம என்னென்ன ஸ்டிச் பண்ண போறோங்கிறது நான் காட்டிடுறேன். சரிங்களா? சோ இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பெரிய ஒரு மூட்டை எடுத்து வந்திருக்கேன் என்னென்ன ஸ்டிச் பண்றது அப்படின்னு. எல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் இங்கே ட்ரையல் பாத்துக்கலாமா? எல்லாமே நீங்க இங்கே ட்ரையல் பார்த்து நாங்க புது பழைய கஸ்டமர் ஃபர்ஸ்ட் தச்சவங்களானா அப்படியே தச்சு கொடுத்து விடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பீஸ் கொண்டு வராங்க அப்படினா இங்கே தச்சு போட்டு பர்சன். ஓகே, ஃபைன். நீங்க பையகிட்ட கொடுத்து விடுங்க, எங்க வீட்டுக்காரட்ட கொடுத்து விடுங்கன்னு சொன்னா நம்ம கொடுத்து விட மாட்டோம். ஓ, ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னால இங்க போட்டு பார்த்து அனுப்புங்க. சூப்பர் சூப்பர். மறுநாள் வந்து வீட்டுக்காரர் அனுப்புங்க, பையன் அனுப்புங்க, நாங்க கொடுத்து விடுறோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்த உடனே உங்களுக்கு அளவு எடுத்து உங்களுக்கு போட்டு பார்த்து சூப்பர் இல்லைங்க. பாருங்க, நம்ம வந்து போட்டு பார்க்காம விட மாட்டாங்க போல இருக்கு. இப்படி ஒரு டெய்லர் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா நமக்கு திருப்பி திருப்பி கரெக்ஷன் 10 தடவை போடுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டு பார்த்துட்டே போயிடலாம்ல. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா இம்மீடியட்டா பண்ணிடலாம். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாவெண்டர் கலர். இது ஒரு சூப்பரான டெய்லர்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வச்சிருந்தேன். ஸோ இவங்களுக்கு தான் கொடுக்க போறேன். நல்லா தைப்பீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க கேக்குறேன்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்கிட்ட குடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாம், சாட்டிஸ்ஃபைடான்னு பாக்கலாம். இந்த சுடிதாரு அப்புறம் ஒரு பிளவுஸ் கூட உங்ககிட்ட ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது ஒரு டிசைனர் சாரி. இதோட பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின் பிளவுஸ். இதான் பிளெயின் பிளவுஸ். இதுதான் பிளாக். எல்லா சாரிக்கும் ஏன்னா இந்த பிளாக்ங்கிறதுனால எல்லா சாரிக்கும் போடலாம் தானே. அதனால இதை வந்து எடுத்து இதான் பிளவுஸ். இதான் பிளவுஸோ? இதான் பிளவுஸ். சில்க் காட்டன் மாதிரி இருக்குங்க பாக்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரி. ஸோ இந்த பாருங்க, ஃப்ரில் வச்ச மாதிரி ஒரு சாரி. ஸோ இதுதான் அவங்ககிட்ட தைக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் சிம்பிளா தான் தைக்க போறேன். ரொம்ப ஓவரா தைச்சா எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா நம்ம போடுற மாதிரி தைக்கணும்ல, தைச்சு தராங்க அப்படிங்கிறதுக்கோசரம் வீடியோக்கோசரம் நான் ரொம்ப ஓவரா ஒர்க் வச்சு தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எனிவே எனக்கு ஃபிட்டிங் பார்க்கணும். முக்கியமா எனக்கு ஃபிட்டிங் சரியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அதை முக்கியம் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன். இப்போ கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 ஆக போகுது. ஓகேங்களா? 12:45 இன்னைக்கு. சோ இப்ப நான் வந்து வெளியே ஒர்க் இருக்கு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து நான் இவங்க கிட்ட கேட்க போறேன். இவங்க ஸ்டிச் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க வந்து ஒரே நாள் இது வந்து ஸ்டிச் பண்றது எல்லாம் அப்படி பாக்கிறதுக்காக அடையாளம் இதே ட்ரெஸ்ல நான் திருப்பி வருவேன். பாத்துக்கோங்க, சரிங்களா? மக்கள் நினைச்சிரும், நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிருவாங்க இவங்க போயிட்டு அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு அடுத்த நாள் வீடியோ கண்டினியூ பண்றாங்கன்னு நினைப்பாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த டீட்டெயில நான் சொல்றேன். ஆமா, நீங்க மெஷர்மெண்ட் சுடிதாரோ இல்ல பிளவுஸோ ஒண்ணுமே கொண்டு வரல மேம். இப்ப வந்து நான் எப்படின்னா அவங்க அளவு சுடிதாரோ பிளவுஸ் நான் வாங்குறதே இல்லை. நிஜமாவா? அளவு எடுத்து
சீரியஸாவா? அளவு பிளவுஸ் கொண்டு வர்றதெல்லாம் எனக்கு ஆர்டராதே வருது. அதை நானே அளவு எடுத்து தைக்கிறது யாருக்குமே எந்த ஆர்டர் வந்ததே கிடையாது. சூப்பருங்க. இதுதாங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் இதைத்தான் விரும்புறாங்க. யாருமே இப்ப வந்து ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸை கொடுக்க விரும்பல. என்ன ரீசன் தெரியுங்களா? ஒரே மாதிரி டெய்லி இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் இளைச்ச மாதிரி இருக்காங்க, ஒரு நாள் கொஞ்சம் குண்டாயிடுறாங்க. அந்த மாதிரி நானும் அப்படித்தான். அதனால பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் வந்து எனக்கு இவங்க அந்த மாதிரிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க. பட் அவங்க வாயில இருந்தே சொல்லட்டும் தான் நான் இதை சொல்லல. ஆக்சுவலா சுடிதாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சுடிதாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதுலயே நெக் பேட்டர்ன் எல்லாம் இருக்கு. அதனால பெருசா நெக் பேட்டர்ன் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீட்டா பாக்குறதுக்கு அப்படி நல்லா எலிகென்ட்டா இருக்கணும், நீட்டா இருக்கணும் போடுறதுக்கு. அந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஃபிட்டிங் நீங்க பாருங்க, செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சுடிதாருக்கு முடிச்சாச்சு. நம்ம பிளவுஸுக்கு எடுக்கலாம். ஸோ பேக் நெக்கா? பேக் நீங்க நெக்கு கேக்குறீங்களா? இந்த இடுப்பு எனக்கு நல்லா இறக்க வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கும் இறக்க வேணும். வைங்க. ஓகே 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 ஓகே. உங்களுக்கு எப்படி எனக்கு போட்டா சரி. நான் வந்து பிளவுஸ் சாரீஸ் ரொம்ப பெருசா வேர் பண்றது இல்ல. எனக்கு அதை பத்தி எனக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியாது. எனக்காவது ஒரு அக்கேஷனலா ஒரு கல்யாணம் அப்படிதான் வேர் பண்ணுவேன். சோ நீங்களே சொல்லுங்க. கை லென்த் வந்து ஸ்லீவ் எல்போ குக்கி மேலே வர மாதிரி. நெக் பாத்தீங்கன்னா பேக்ல வந்து டீப் யூ மட்டும் வச்சா போதும். ஸோ பிளவுஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நான் இதெல்லாம் கேட்கல. டிசைனர் பிளவுஸ் நான் கேட்கல. எனக்கு ரொம்ப பெருசா டிசைனர்லாம் போட எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஸோ ஜஸ்ட் சிம்பிளா ஒரு பிளவுஸ் தான் நான் கேட்டிருக்கேன். நம்ம ஃபிட்டிங் செக் பண்ணலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா வேணும்னா அவங்களுக்காக நான் ஒரு பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் அவங்ககிட்ட கொடுக்குறேன் எனக்கு ஃபிட்டிங் பார்த்துட்டு. ஸோ யூ நெக் தான் வச்சிருக்கேன். நல்லா டீப் யூ வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஸோ இப்படி இவ்வளோ ஒரு மெஷர்மெண்ட்ஸோட இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் எல்லாம் கொடுக்குறேன் ஆக்சுவலா. ஏன்னா நான் யூஸ்வலா நான் ஸ்டிச் பண்றேன். என்னோட ஃப்ரெண்டே எனக்கு டெய்லரிங் பண்ணுவாங்க. அவங்களே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படியும் அதனால ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் இவங்க கிட்ட இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன். இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து இவ்வளோ இப்படிலாம் சொன்னதே கிடையாது ஆக்சுவலா. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓபன் வைக்கலாம். ஓபன் எப்படி சொல்றீங்க? நம்ம ஓபன் டாப் தானே இது. இந்த இருக்கிற ஓபனுக்கே போதுங்களா இல்ல கொஞ்சம் இறக்குங்களா? இல்ல இருக்கிற இதுக்கு போதும். இருக்கிறதுக்கு லென்த் எனக்கு நல்ல லென்த் வேணும். எனக்கு ஷார்ட் மட்டும் வேணும். அந்த அளவுக்கு இதுங்க நான் பாத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஓகே. குனிஞ்சா அது குனிதே செய்யும். இல்ல நேரா நிக்கிறேன் அந்த அளவுக்கு ஓகே. என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஓவர் ஃபிட் இருக்க கூடாது. ரொம்ப அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே தோலன்னு உரிச்சு எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு அப்படி போடுற ஆள் இல்ல. கொஞ்சம் ஃபிட்டு வந்து ஓரளவுக்கு தான் நான் போடுவேன். கொஞ்சம் முக்கியமா கம்ஃபர்ட் என்னங்க அப்படிதானுங்க. நிறைய பேர் கம்ஃபர்ட்டை தானே விரும்புவாங்க. அது மாதிரி எனக்கு கம்ஃபர்டபிளா நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்க. என்கிட்ட கஸ்டமர் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை பாருப்பா எனக்கு எப்படி போடணும் நீயே முடிவு பண்ணி அப்ப நீங்களும் அப்படியே எனக்கும் பண்ணிடுங்க. அது எனக்கு தெரியல. அதே மாதிரி தச்சு கொடுத்தா நான் தச்சு பிளவுஸ் அளவு கொண்டு வர்றாங்க. ஓ அப்படியே சூப்பர் சூப்பர். அப்படிதாங்க எனக்கும் வேணும். அப்ப நீங்க என்ன பாத்துக்கோங்க. நீங்க தைச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப ஃபிட் வேண்டாம். ஓரளவுக்கு ஃபிட் பட் கம்ஃபர்டபுளா இருக்கணும். போட கழட்ட ஈஸியா இருக்கணும். அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. சோ ரொம்ப எனக்கு கியூரியஸா இருக்குங்க எப்படி வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி எப்பவுமே அது இருக்கும்ல எல்லா டெய்லர்ஸ் இருந்தும். இப்போ எப்பவுமே எனக்கு டைட் ஆகுது பாத்தீங்கன்னா ரெடிமேடுக்குலாம் இதுதான் டைட் ஆகும். அதை நீங்க பாத்துக்கோங்க. கை லென்த் இதை விட கம்மியா வேணும். ஆக்சுவலா இது ரெடிமேட் டாப் ரொம்ப லூசா இருக்கு. எனக்கு நீக்கு கீழே கொஞ்சம் இருந்தா ஓகே. ஆமா ஆமா 3/4 நெக் பாத்தீங்கன்னா லீஃப் நெக் கேட்டிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால லீஃப் நெக் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நான் வந்து ரொம்ப நல்லா சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா நல்லா தைச்சு போடணும், நான் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கலர் என்னோட ஃபேவரட். அதனால சோ எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்குங்க. எப்ப வரும், எப்ப ஸ்டிச் பண்ணி வரும், எப்ப நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூரியஸா இருக்கு. சோ இப்ப அவங்க சொன்ன டைமுக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம பிளவுஸ் வாங்க போறோம். சோ இது வந்து ஒரு புது வழி பாருங்க. ஸ்ரீதேவி பக்கத்துல நம்ம ஸ்ரீதேவி பட்டு சென்டர்ல அதே ரோட்ல டெட் எண்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. அதுதான் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார் பார்க்கிங் இருக்குங்க. ஸ்ரீதேவி கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 2-3 கார் பார்க்கிங் இருக்கும் போல இருக்கு. சோ இந்த ஒரு ரோட்லயே இந்த ஸ்ரீதேவி பட்டு சென்டர் ரோட்லயே பாத்தீங்கன்னா 2-3 கார் பார்க்கிங் இருக்கு. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்காக தான் இந்த வழி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்ரீதேவியோட பட்டு சென்டர் ஸ்ட்ரீட்ல டெட் எண்டுக்கு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 100 ஃபீட் ரோட் டச் ஆயிரும். அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட கார் பார்க்கிங் இருக்கு. அதை ஒட்டின பில்டிங் தான் நம்ம டெய்லர் ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. ஓ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, நான் இந்த சாரி கட்டி இந்த பிளவுஸ் நான் வேர் பண்ணிட்டேன். இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி 1 ஹவர்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நான் சொல்லப்போனா அவங்க ஸ்டிச் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. நான் தான் லேட் பண்ணிட்டேன்.
சோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே போட்டோன்னே என்ன சொல்றது, அப்படியே ஃபிட் பண்ண மாதிரி இருக்குங்க. சொல்ல வார்த்தைகளே இல்ல, அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே நான் ஒரு கரெக்ஷன் கூட சொன்னா நம்பவே மாட்டீங்க, ஒரு கரெக்ஷன் கூட பண்ணல, அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே ஃபிட் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு. அதாவது ரொம்ப கீழே ஷோல்டர் அப்படியே கீழே விழுகிறதோ அல்ல கொஞ்சம் லூஸ் அடிக்கிறது பாருங்க. இந்த இடம்ல நீங்களே வீடியோல பாத்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் கூட ஒரு துணி கொஞ்சம் கூட லூஸ் அடிக்கல பாத்தீங்களா, செம்மையா இருக்கு. இப்ப நான் பேக் நெக்கும் காட்டுறேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நீங்க பாருங்க, செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல, அப்படியே ஃபிட்டான மாதிரி இருக்கு. இல்ல நான் போட்ட அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் போட்டபடி அப்படியே நின்னுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் சுத்தமா அதை கழட்டி அவங்ககிட்ட வந்து திருப்பி ஒரு ஆல்ட்ரேஷனோ எதுவுமே கொடுக்க கிடையாது. அப்படியே ஃபிட், செம ஃபிட், அப்படியே கிடக்க பாருங்க. எல்லாமே கை எதுவுமே ஸ்லீவ் லூஸோ டைட்டோ எதுவுமே பண்ணல, அப்படியே போட்டுக்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அதான் உண்மை. செம்மையா இருக்கு, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை நீங்க கொடுத்து பாருங்க. எப்படி டெய்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டெய்லர்ஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேமிலியோட ஓரியன்டான ஒரு பர்சன்ஸ். ஏன்னா அவங்க வந்து ஒன்ஸ் நல்லா ஸ்டிச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் கண்டினியூஸா நம்ம அவங்ககிட்ட கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் செம்மையா ஸ்டிச் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நான் டிசைன் பண்ணல, ஏன்னா எனக்கு டிசைன் பண்ணி போறது எனக்கு அவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால பண்ணல. இனி வர டைம்ல நான் ஏதாவது ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அதை கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பிளவுஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பிளாக்ங்கிறதுனால கண்டிப்பா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா தைக்கணும். ஏன்னா நிறைய சாரீஸ்க்கு நான் இதை சூட் பண்ணி போகணும்னு பிளான் பண்ணுவேன். அதனால அதே மாதிரி இவங்க சூப்பரா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம சுடிதார் போட்டு காட்டலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. சோ சுடிதார் பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. செமையா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குங்க. பாருங்க, நினைச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஃபிட்டு நீங்களே பாருங்க, கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் ஒரு லூஸாவோ அதுக்காக ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு போட்டா நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும். டே ஃபுல்லா நம்ம வந்து ஒரு சுடிதார் தான் போட்டுட்டு இருப்போம் இல்லையா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும். அது மாதிரி போடுறப்ப நமக்கு ஒரு கம்ஃபர்ட் தான் முக்கியம். அப்புறம் தான் நம்ம அழகா இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்போம். அதுல பார்க்கும்போது எனக்கு செம்ம கம்ஃபர்ட், நல்ல பாடியோட அட்டாச்சா இருக்கு. ரொம்ப லூஸாவும் இல்ல, அதே மாதிரி ரொம்ப அப்படியே டைட்டா இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியும் கிடையாது. பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இவங்களோட நம்பர் நம்ம ஸ்கிரீன் மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட நிறைய இருக்கு. அது என்னென்ன ஆஃபர்ஸ்ங்கிறது அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொன்னாதான் உங்களுக்கு நீங்க நம்புவீங்க. அதுக்காக இதுல வந்து எப்படின்னா, உங்களுக்கு பிளவுஸ் சுடிதார் எல்லாம் தச்சு கொடுத்தா எப்படி இருந்துச்சு நீங்க தான் சொன்னீங்க. என்னோட மனசாட்சி பொதுவா நான் நல்லாதான் எல்லாத்துக்குமே கஸ்டமர் நான் தச்சுட்டு இருக்கேன். இப்போ 3 வருஷமா நான் தனியா தான் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு கஸ்டமரும் இது நாள் வரைக்கும் வந்து என்னது நல்லா இல்லைன்னு சொன்னதும் கிடையாது. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, இதை நீ சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யார் வந்தாலும் 1 hour 20 நிமிஷம் நான் உட்கார வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுறேன். பாருங்க, 20 நிமிஷங்க, நம்புவீங்களா? யூஸ்வலா நீங்க வந்து 1 hour ஸ்டிச்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 hour ஸ்டிச்சிங், 2 hour ஸ்டிச்சிங் கேள்விப்படுவீங்க. 20 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷத்துல எப்படி தைக்க முடியும்? எனக்கு அப்படிதான் தைச்சு உட்கார சொன்னாங்க. நான் தான் உட்காராம ஆக்சுவலா நான் வெளியில போயிட்டேன். ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்தது. சரி, அந்த 20 மினிட்ஸ் நம்ம ஒர்க் முடிக்கலாமேன்னு போயிட்டு 20 மினிட்ஸ்ல ஸ்டிச் பண்றாங்க. கண்டிப்பா மேம், அர்ஜென்ட்டுன்னு வர்றவங்களுக்கு கண்டிப்பா நான் முடிச்சு கொடுப்பேன் மேம். இதுல என்ன ஒண்ணுன்னா, எனக்கு வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்தாலும் எனக்கு கொரியல் போட்டு விடுறாங்க. நான் அவங்களுக்கு தச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்க வந்து திங்கக்கிழமை கொடுங்கன்னு சொன்னா நான் சனிக்கிழமை நைட்டே போட்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க கையிலுக்கு போடுற மாதிரி தான் நான் ஒரு நாள் முன்னாடியே வெளியூருக்குன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே கொடுத்துடுறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு 1 hour முன்னாடியே தந்துடுறேன். இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது நாள் வரைக்கும் என்னோட கஸ்டமர் வந்து என்ன நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, அர்ஜென்ட்டுக்குன்னு வர்றவங்க மட்டும் தயவு செஞ்சு வந்து இங்க வந்து ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்கிட்டு போங்க. இந்த ட்ரையல் பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்து தச்சுட்டு ஒரு பிளவுஸ் தச்சு கொடுங்க, மீதி பிளவுஸ் 4 பிளவுஸ் 5 பிளவுஸ் கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. ட்ரையல் பாக்குறவங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வந்தா போதுங்க. அர்ஜென்ட்டுக்கு வர்றவங்க வாங்க உட்காருங்க, தச்சு கொடுத்துடுறேன். எல்லாமே நான் செஞ்சு பக்காவா கொடுத்து இங்க இருந்து போட்டு பார்த்தா நான் அனுப்பி விடுறேன். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதுல ஆஃபர் சொல்லிடலாமா மேம்? சொல்லுங்க. ஆஃபர் அதுக்கான அவங்க வெயிட்டிங் ஆஃபர் தானே நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃபர் சொல்லிடலாமான்னு கேக்குறாங்க பாருங்க. சொல்லுங்க ஆஃபர் நீங்க அதாவது சொல்லிருக்கணும். அவங்க அதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. இதுல எப்படின்னா, கேரளாவில இருந்து எனக்கு நிறைய வருது மேம். கேரளாவும் வெளிநாடு தான் எனக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்க சொல்ற டைத்துக்கு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறேன்.
நிறைய பேத்துக்கு கொண்டு போய் கொடுக்காத தைக்கல நான் ஏர்போர்ட்லயே போய் கூட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். கேரளாவில இருந்து வர்றவங்களுக்கு எப்படின்னா அவங்க வர்றது வந்து வேமா எனக்கு வந்துருக்கு, நான் இங்க இருந்து அனுப்புறது வந்து அவங்களுக்கு வேமா போய் சேர மாட்டேங்குது. மலையில மட்டும் வாலில வர்றதுனால சேர மாட்டேங்குது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டேன்னா கேரளாவில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். கேரளாவில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி இப்ப அங்கேயே 6 மாசம் போயிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப கேரளாவோட எல்லாமே அங்க கொடுத்துட்டு இருக்கு, கஸ்டமர் எல்லாம் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நீங்க அங்க இருந்தாலும் அங்கேயும் கொடுத்துக்கலாம், இங்க இருந்தாலும் இங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்ப என்ன ஆஃபர் அப்படின்னா சொல்லுங்க. இப்ப என்ன ஆஃபர் மேடம்னா 5 பிளவுஸ் கொண்டு வரவங்களுக்கு ஒரு பிளவுஸ் நான் ஃப்ரீயா தச்சு தரேன். லைனிங்கே மட்டும் தான் நான் அமௌண்ட் வாங்குவேன். டிச்சிங் சார்ஜ் மட்டும் ஃப்ரீயா தச்சு தந்துருவேன். அதுல வந்து நம்ம அவங்க வந்து டிசைனோ நாட்டு ஏதாவது வைக்க சொன்னீங்களா, அது கண்டிப்பா நான் தனியா சார்ஜ் வாங்குவேன். இங்க வந்து என்னை பார்த்து என்னோட பிரான்ச்சுக்கு வந்து குடுக்கறவங்களுக்கு மட்டும் தான் மேம் இந்த ஆஃபர். நிறைய பேர் வந்து ஆபீஸ் கோயிங்கா இருப்பீங்க, ஒர்க்கிங்கா இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க வந்து இருந்து அவங்களே வந்து பிக்கப்பும் எடுத்துக்கிட்டு அதை டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் கூட இவங்க கிட்ட இருக்கு. சோ அத பத்தியும் நம்ம கேட்டுக்கலாம். அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஆமா, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வெளியே வர முடியாதுங்களா, பெரிய பெரிய இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதனால அவங்களால வர முடியாது. நானே போய் வாங்கிட்டு வந்துட்டு நானே பிக்ஸ் பண்ணி கொண்டு போய் நானே கொடுத்துருவேன் அவங்க கிட்ட. அப்படி எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல எல்லாரும் நிறைய கஸ்டமர் சந்தோஷப்படுறாங்க, எங்களால வெளியில வர முடியலப்பா, நீ வந்து எங்களுக்கு வாங்கிட்டு போறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் போய் வாங்கிட்டு வர்றவங்களுக்கு ஆஃபர் இல்ல மேடம். சோ இவங்க போய் வந்து வீட்ல இருந்து பிளவுஸ வாங்கிட்டு வந்தாங்க, பிக்கப் எடுத்தாங்கன்னு வைங்களேன். இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா, 4 பிளவுஸ் தச்சு ஒரு பிளவுஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்கல்ல, ஸ்டிச்சிங் சார்ஜ் ஃப்ரீ, லைனிங் நீங்க வாங்கி கொடுத்துடணும். அந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடையாதுங்க. அதாவது அவங்களா வந்து பிக்கப் எடுத்துக்கிட்டா, இன்கேஸ் நீங்களா கொண்டு வந்து ஷாப்புக்கு வந்து ஒரு 5 பிளவுஸ கொடுத்துட்டு 4 தச்சுட்டு மிச்சத்தை 1 ஃப்ரீயா வாங்கிட்டு போனீங்க, ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாம் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் கொடுப்பாங்க அவங்க. கண்டிப்பா ஆஃபர் இருக்குது. அதே போல சுடிதார் 3 சுடிதார் 4 சுடிதார் தச்சா ஒரு சுடிதார் நான் ஃப்ரீயா தச்சு தரேன். இது வந்து நான் வெளியில போய் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது மேம். எனக்கு பெட்ரோல் செலவு என்ன வேலையா இதெல்லாம் இருக்குது. அவங்க சொல்ற நியாயங்க. ஏன்னா அந்த பெட்ரோல் செலவை வந்து உங்களுக்கு காம்பன்சேட் ஆயிடும் இல்லையா, அதனால அவங்க அந்த ஆஃபர் அப்படி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து கடை திறக்கலையே, நாங்க லைனிங் எடுத்துட்டு வரலையே, என்னப்பா பண்றது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே அவங்களுக்கு வேண்டாம். வச்சிருக்கீங்களே லைனிங், நாட்டு, பால்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வரும்போது எதுவுமே பெர்ஃபெக்ட்டா எடுத்து வரணும் இல்லங்க. வெறும் ஒரு டிரெஸ் மெட்டீரியலோ இல்ல பிளவுஸ் மெட்டீரியல் மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இவங்க கிட்டே பாத்தீங்கன்னா லைனிங், அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பின்னாடி நாட் வைக்க ஏதாவது இந்த ஜரி த்ரெட் ரோப்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்களே நிறைய வச்சிருக்காங்க. அந்த கலெக்ஷன் லாஸ்டா உங்களுக்கு கிளிப்பிங் அட்டாச் பண்றேன் பாருங்க. எல்லாமே அவங்ககிட்டே இருக்கு. அது மாதிரி மேட்சிங் பிளவுஸ் கூட வச்சிருக்கீங்கல்ல, கண்டிப்பா இருக்கு. மேட்சிங் பிளவுஸ், ஃபால்ஸ், அப்புறம் இந்த நாட் வைக்கிறதுக்கான அந்த த்ரெட் ரோப் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு வெளியில நீங்க வந்து ஐயோ இனிமே போய் கடையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு இவங்க கிட்ட கொடுக்கணுமே, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க போஸ்ட்போன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எடுத்துட்டு டைரக்டா இங்க வந்துடலாம். அளவு பிளஸ் கொண்டு வரலையேன்னு ஃபீலிங்கே பண்ண வேண்டாம். அது நிறைய பேர் இப்ப பண்றாங்க. அளவு பிளஸ் கொண்டு வந்தாலும் நான் அவங்ககிட்ட வாங்குறது இல்ல மேம். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அளவு எடுத்து உங்களுக்கு தச்சு தந்துடுறேன்னு சொல்லி தான் தச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆரி ஒர்க்கு நாங்களே போட்டு தர்றேன் மேம். ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு எல்லாமே நான் போட்டு தரேன் மேம். போட்டு தந்து அவங்க எனக்கு வந்து இந்த ஆரி ஒர்க்குக்கு எம்ப்ராய்டிங்க்கு மட்டும் எனக்கு டைம் கொடுத்தா போதும். என்னோட வேலைக்கு அவங்களுக்கு டிலே ஆகாது. இதுக்கு மட்டும் எனக்கு டைம் கொடுத்தா போதும் மேம். அதுவும் போக பிறகு ப்ரீ ப்ளீட்டும் வச்சு தரேன் மேம். சாரிக்கு ப்ரீ ப்ளீட், சாரி ப்ரீ ப்ளீட்டிங் ஏதாவது வேணும் உங்களுக்கு அப்படின்னா அது கூட அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களே இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த சாரி வேர் பண்ணும்போது ப்ரீ ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன் எப்படி உடனே சாரி கட்டிட்டு வந்தீங்க, 2 minutes சாரி பண்ணி கேட்டா அப்பதான் சொன்னாங்க ப்ரீ ப்ளீட் பண்ணுவேன், நானே பண்ணுவேன், நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுதான் இப்ப அவங்க சொல்றாங்க. அத மேம் அந்த இதுதான் இருக்குது. வேணா நான் எம்ப்ராய்டிங் பிளவுஸ், ஆரி ஒர்க் பிளவுஸ் வேணா நான் காட்டுறேன். இப்ப பாருங்க, இவங்க வந்து இவங்களோட ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பாக்கல. ஆரி ஒர்க் நான் காட்டுறேன். இதெல்லாம் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி பண்ண ஒர்க்குங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர்ல ப்ளூல பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதான் வந்து இந்த காம்பினேஷன் தான் அவங்க சாரி இருக்கும் போல இருக்கு, அதனால அது பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு என்னங்க ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு சொல்லுங்க. 700 சூப்பர் கிராண்டா போடுறாங்க. இது வந்து ஸ்லீவ் ஆக்சுவலா நான் காட்டினது. நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்க. நல்ல கிராண்டா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, செம்மையா இருக்குல்ல, நல்ல கிராண்டா போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா. நல்லா யூனிக்ல அழகா ஃபுல்லா உங்களுக்கு போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இன்னும் ஒர்க் இருக்கு. ஆக்சுவலா பாதி நான் பண்ணவே நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க். இது பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா டார்க் மரூன்ல சூப்பரான ஒர்க் பண்ணிருக்காங்க. கோல்டுல நல்லா கோல்டுல
கோல்டு மட்டும் மிக்சிங்ல வேணும். அவங்க வந்து நிறைய சாரி இந்த மரூன்ல தான் நம்ம பட்டு சாரி இருக்கும், அதுக்காக வந்து காமன் பிளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ண போறாங்க போல இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு மட்டும் வச்சு கேட்டிருக்கனால ஃபுல்லா கோல்டு மட்டும் வச்சு கேட்க. இது ஸ்லீவுக்கானது. சோ உங்களுக்கு இது காட்டுற பாருங்க, நெக் பேட்டர்ன் காட்டுற பாருங்க. சோ இதாங்க நெக் பேட்டர்ன் பாருங்க, செமையா இருக்குல்ல பாத்தீங்களா? நெக் பேட்டர்ன் அழகா இருக்குல்லங்க. இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இது கேரளா சாரி பாத்தீங்களா? ஓ சரி சரி சரி. ஆக்சுவலா கேரளா சாரில ஒயிட் அண்ட் கிரீன் இருக்குல்ல, அதுக்கு மேட்சிங் இவங்க ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி, மெஷின் எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. அழகா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. கட் ஒர்க்குங்க இது. ஆக்சுவலா இங்க பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. இது பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளூரசன்ட் கிரீன்ல பாத்தீங்கன்னா கட் ஒர்க் பண்ண மாதிரி பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இது என்னங்க மெஷின் எம்ப்ராய்டரி. மெஷின் எம்ப்ராய்டரில கட் ஒர்க்குங்க. ஆக்சுவலா நான் மெஷின் எம்ப்ராய்டரில கட் ஒர்க் போடுவாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஆக்சுவலா மெஷின் எம்ப்ராய்டரில கட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸ்லீவ் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. ஸ்லீவ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. சொல்லி பாருங்க, ஸ்லீவ்ல ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தா நான் ஆரி ஒர்க்கா எம்ப்ராய்டரியா எனக்கு டவுட்டே வந்துருச்சு, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஆரி ஒர்க்கா இருக்கும்னு நினைச்சேன். வெறும் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். பட் இல்ல, இது வந்து மெஷின் எம்ப்ராய்டரி. எவ்வளவு ஆச்சு இந்த பிளவுஸ்? ரொம்ப சூப்பரா இருக்கு. 1000 rupees தாங்க, 1000 rupees சம்திங் தாங்க ஆச்சு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்களா. சாந்தில செம்ம கிராண்டுங்க, சூப்பரா இருக்குங்க. பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் வச்ச மாதிரி பிளவுஸுங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, நீட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து சாரியோட கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீகாக் கிரீன் அண்ட் இந்த ப்ளூ மிக்சிங்ல வரும் போல இருக்கு. அதனால இந்த சாரி ஸ்டிச் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அழகா அதுல லேஸ் ஒர்க்கும் வச்சிருக்காங்க, காப்பர் லேஸ் ஒர்க் வச்சிருக்காங்க. பேட்ச் ஒர்க், இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பிளவுஸ் செய்யறாங்க. ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா ஹோல் வச்சு நாட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி நாட் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. பிளவுஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நல்லா கிரீன் வித் பிங்க், லோட்டஸ் பிங்க்ல கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வச்சு சூப்பர் பீட் எல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டா. முக்கியமா இந்த ஸ்லீவ் தான் நீங்க பாக்கணும். பஃப் ஸ்லீவ்ல இவங்க மேல ப்ளீட் பண்ணிருக்காங்க. சாருங்க, செம்மையா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ் நான் அவ்வளவு ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு பேட்டர்ன் பிளவுஸ் பிடிக்கும். பட் இந்த ஸ்லீவ் எல்லாம் பெருசா ட்ரை பண்ண மாட்டேன். பட் இது பார்த்தோன்னு எனக்கே ஆசை வந்துருச்சுங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதை விட நீங்க ஏதாவது உங்க கூகுள்லயோ இல்ல வேலை சர்ச் பண்ணி டிசைன்ஸ் கொண்டு வந்து கூட அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய சாரி பட்டு சாரி கொண்டு வந்து எங்களுக்கு ஃபுல் ஃப்ராக் தச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் பிள்ளையெல்லாம் கொண்டு போறாங்க. அது எப்படின்னா இது வந்து எனக்கு வைக்கிறதுனால எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் தைக்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால இப்ப சாம்பலுக்கு கூட ஒண்ணு இல்லை என்கிட்ட. சரி பரவாயில்ல. இவர ஃபுல் ஃப்ராக், அதாவது இப்ப எல்லாம் வந்து மேக்ஸி எல்லாம் ரொம்ப ஃபேஷனா, கவுன்ஸ், ஃபுல் கவுன்ஸ், மேக்ஸி, ஃப்ளோர் லென்த் கவுன்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். அது கூட நீங்க ஒரு சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா சாரீஸ்ல இப்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல அழகழகான சாரீஸ் கிடைச்சிருக்கு. சோ அதுலயே நீங்க ஃபுல் ஃப்ராக் எல்லாம் கூட தைச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் கூட இவங்க தைச்சு தரதா சொல்றாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களை இன்னும் இதை விட டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இவங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிளியரா சொல்லுவாங்க. கஸ்டமர் வந்து எனக்கு வர வர ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது நாள் வரைக்கும் நான் ஏதோ ஒரு மூலையில இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு நான் இருந்தேன். இப்ப வந்து உலகத்துக்கே நான் தெரியலன்ற போது, எனக்கு வெளிநாட்டுல இருந்து கொரியல் வந்திருக்காருன்ற போது எனக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து எப்படியோ வந்து நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறேன். எங்க வீட்டுல எங்க ஊர்ல எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க மனசுக்கு இவங்க கண்டிப்பா ரொம்ப இன்னசென்டா இருக்காங்க. நினைக்கவே இவ்வளவு இன்னசென்டா இருப்பாங்க. இவங்க இன்னசென்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட், காட் வந்து கண்டிப்பா ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இவங்க பார்த்த இவங்களை கண்டிப்பா வந்து நீங்க ஹெல்ப் பண்ணோம். இவங்க வந்து நல்ல முன்னேறணும்னு நினைச்சு ரொம்ப சின்சியர் ஒர்க்கர். அதுதான் நான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டது. ஆக்சுவலா இதுவரை இந்த ஒன் டே தான் நான் அவங்ககிட்ட பழகின பேசினேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். சோ கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலர் கஸ்டமராவே மாறிடுவீங்க. தேங்க்யூ. நான் தான் தேங்க்யூ சொல்லணும். ஓகே. சோ இப்போ நீங்க பாக்குறதுல இவங்க கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் தாங்க. சோ நீங்க வெளியில இருந்து எதுவும் வாங்கிட்டு வரணும்னே கிடையாது. இவங்களே பாத்தீங்கன்னா லைனிங், ஃபால்ஸ், அப்புறம் வேற ரோப்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. See you next video. Bye bye.